இதன் மூலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவருடைய ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அவருடைய ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பது உறுதியாக இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அந்த கடிதத்துல அன்கண்டிஷனல் லெட்டர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் இதுவரையிலும் அவர்கள் எந்த ஒரு அரசியல் கூட்டணியில் இருந்தாலும் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தாலும் கூட அந்த அரசில் அவர்கள் பங்கேற்றதில்லை. அவர் தமிழகத்துல இதுவரையிலும் திமுக கூட்டணி அங்கம் வைத்து வெற்றி பெற்று தேர்தல் சந்தித்திருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழல்ல 2 எம்எல்ஏக்கள் என்ற இடத்தில் அவருடைய வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வெற்றி அவர்களுக்கு தற்பொழுது புதிதாக அமையக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தியிருக்கிறது. அப்பொழுதும் கூட அவர்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்ற அடிப்படையில் நிபந்தனையற்ற ஆதரவு என்ற முறையில கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 114 அதிகரித்திருக்கிறது. 118 என்பது பெரும்பான்மை எண்ணிக்கை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் பெற்றது 108 இடங்கள். 108 இடங்களிலும் விஜய் ஒரு இடத்தில் இரண்டு இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே ஒரு இடத்திற்கு மட்டும்தான் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும். எனவே அவர் வெற்றி பெற்ற 2இல் 1 செல்லாத ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படியான சூழல்ல அவர் 108இல் 1 ராஜினாமா செய்தால் 107 என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. அவ்வாறான சூழல்ல காங்கிரஸ் தங்களுடைய ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த 5 இடங்களுடைய எண்ணிக்கையும் அதே போன்று தற்போது சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய ஆதரவு கொடுத்தது மூலமாக மொத்தம் 7 கூட்டணி கட்சியுடைய எண்ணிக்கை 7, தமிழக வெற்றி கழகத்துடைய எண்ணிக்கை 107 என்ற அடிப்படையில் 114 என்ற எண்ணிக்கை பெறப்பட்டிருக்கிறது. இன்னும் 4 இடங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கூடுதலாக கிடைத்தால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிடும். மாலை 4:30 மணி அளவில் ஆளுநரை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் நேரம் கேட்டிருக்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்பாகவே மற்ற 2 கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 2 கட்சிகளிடம் அவர்கள் ஆதரவு கடிதத்தை பெற வேண்டும். அப்படி ஆதரவு பெற்றுவிட்டார்கள் என்றால் இன்று மாலை 4:30 மணி அளவில் ஆளுநர் சந்திக்கும் பொழுது அவருடைய கடிதத்தை கொடுப்பார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் 10ஆம் தேதி வாக்கில் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளுக்கு வழங்கியிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் ஏற்கனவே 7ஆம் தேதி ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அப்பொழுது அவர்கள் பெரும்பான்மை இல்லாதனால் ஆளுநர் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால் அவரால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. மேலும் அவர்கள் முதலில் கோரியது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அடிப்படையில் 108 இடங்கள் வெற்றி பெற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். பதவி பிரமாணம் செய்து வைத்ததற்கு பிறகாக சட்டமன்றத்தை கூட்டி 14 நாட்களுக்குள்ளாக எங்களுடைய பெரும்பான்மை நாங்கள் 2 வார காலத்துக்குள் நிரூபிக்கிறோம் என்று தமிழக வெற்றி கழகம் கேட்டபோது கூட காங்கிரஸின் சேர்த்து தங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதால் நீங்கள் 118 என்ற எண்ணிக்கை காட்டும்போது உங்களுக்கு நான் இந்த பதவி பிரமாணத்தை செய்து வைக்கிறேன் என்று ஆளுநர் கூறியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழல்ல தொடர்ந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமும் விடுதலை சிறுத்தைகளிடமும் ஆதரவு கேட்டிருந்தார்கள். நேரில் அணுகி ஆதரவு கேட்டார்கள். அந்த ஆதரவை தற்பொழுது பெறக்கூடிய வகையில் அவர்கள் முயற்சி மேற்கொண்ட நிலையில தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுப்பதாக கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். எழுத்துப்பூர்வமான கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொல்லியிருக்கிறார்கள். நிபந்தனை அற்ற அவருடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய சாராம்சம் என்ன என்பதெல்லாம், ஏன் இந்த முடிவுக்கு எடுத்தார்கள், விஜயை ஆதரிக்கக்கூடிய அவர்களுடைய காரணங்கள் என்ன என்பதெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அவர்கள் வெளியே செய்தியாளர் சந்திக்கும் பொழுது தெரிவிப்பார்கள். தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்துல இந்த கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் டிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த கடிதத்தை அவர் பெற்றிருக்கக்கூடிய அவர் இந்த கடிதத்தை நேராக எடுத்துக்கொண்டு ஆளுநர் மாளிகைக்கு விஜய் அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் செல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக சில ஆலோசனைகள் பேச்சுவார்த்தைகளும் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய டிடிஆர் நிர்மல்குமாருடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனைக்கு பிறகாக முழுமையான ஒரு தகவலை அவர் வெளிப்படுத்துவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த முறை அவருடைய ஆளுநர் சந்திப்பின் பொழுது 118 என்ற எண்ணிக்கையுடன் தான் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆளுநர் சந்திப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையுடன் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தயாராகி வருகிறது. வரக்கூடிய 10ஆம் தேதி அன்று அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான தயார் நிலையில் இருப்பதாகவும் கூட தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. தாவேகா அரசு அமைவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது அன்கண்டிஷனல் சொல்லக்கூடிய நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். அதுவும் எழுத்துப்பூர்வமாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.